Hi guys, welcome to shortsfeed. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி sprout salad. Salad அப்படினாலே சில பேருக்கு பிடிக்காது. Sprouts அப்படினா அதை விட பிடிக்காம போயிடும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சூப்பரா நல்லா டேஸ்டா செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். நான் செய்யற மெத்தட்ல செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ப்ரவுட்ஸே பிடிக்காதவங்க கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் பண்றவங்க, டயட் மெயின்டைன் பண்றவங்க யாரு வேணாலும் இந்த சாலட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே குவிக்கா செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டாவும் இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. ஸ்ப்ரவுட் சாலட் செய்யறதுக்கு இங்க துபாயில ஸ்ப்ரவுட்ஸ் ரெடிமேடாவே இருந்துச்சு. அதை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இது 250 கிராம்ஸ் இருக்கு. இந்த ஸ்ப்ரவுட்ஸை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீமர் பிளேட்ல ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வடிகட்டிட்டு நம்ம சாலட் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தடு நீங்க செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். 5 மினிட்ஸ்ல சூப்பரா ஒரு அளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவு இருந்தாலே போதும். இத அப்படியே நம்ம வேற ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைய நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சிருக்கேன். மாங்காய் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நான் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெள்ளரிக்காயை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். முட்டைக்கோசையும் நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய ஆட் பண்ணிக்கோங்க. கொடை மிளகா ஆட் பண்ணா இதோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நான் ஒரு ஹாஃப் கொடை மிளகா மட்டும் எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்க வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரேடிஷ்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல நீங்க பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீனட்ஸ் ஆட் பண்ணும்போது ரோஸ்டட் பீனட்ஸா சேர்த்து ஆட் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் கிரன்ச்சினஸ் கூட. எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஹாஃப் லெமன் ஜூஸ பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப பிளாக் பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா செஞ்சு முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணி கொடுங்க. சாட் மசாலா ஆட் பண்றதுனால ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ருதிகாக்கு ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னாலே பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் சாலட்டா செஞ்சு கொடுக்கும்போது ஸ்ருதிகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. ரொம்பவே ஹாப்பி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷுத்தோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Bye guys. Ish you all.